இருக்கும் ஆமாம் அது மாதிரி கொடுத்துருவாங்க ஆத்துக்கள் மாநில அளவிலான ஆண்கள் மாரத்தான் போட்டி அறிமுக விழா கூட்டத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று தருமாறு மரியாதைக்குரிய டாக்டர் சாத்தமன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக ஐயா வாணியார் அவர்கள் வருகை வந்துள்ளார்கள். அவர்களை இந்த நிகழ்வினை துவக்கி வைக்குமாறு கேட்டுக்கொண்டு முதலாவதாக தமிழ் தாய் வாழ்த்து. நன்றி. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக முன்னெடுத்துள்ள தனுர்ஷன் அறக்கட்டளை தலைவர் உலகநாதன் அவர்கள் இதனை வெகு விமர்சையாக செய்ய வேண்டும் என்று எண்ணி இந்த அறிமுக விழாவை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். இந்த நிகழ்வுக்கு வருகை கொண்டுள்ளதை வரவேற்க மரியாதைக்குரிய குழந்தைகள் மூத்த சிறப்பு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சாத்தமன் அவர்களை வரவேற்று நமது நாட்டின் பிதாம காந்தி அவர்களின் பிறந்த தினம் கூட இந்த தனுர்ஷன் அறக்கட்டளை சார்பாக நடைபெறும் முக்கிய விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய என் அன்பு சகோதரர் டி.கே. விருந்திலே எந்த விழாவாக இருந்தாலும் எந்த ஒரு சோஷியல் சர்வீஸ் என்று எடுத்துக்கொண்டால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஆளை அங்கு பார்க்கலாம். அவர் தான் நமது பாசத்துக்குரிய சகோதரர் முத்துக்குமார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா நேரத்தில் அவர் செஞ்ச சேவை வந்து அன்லிமிட்டட். மற்றும் அன்பு நண்பர்களே, பத்திரிகை நண்பர்களே, நிறைய பேர் எனக்கு வந்து ரொம்ப நாளாச்சு பார்க்குறவங்களெல்லாம் இன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காரணம் ஏன் அப்படின்னா,
முன்னாடி நான் உங்களுக்கு தெரியும் அப்படியே நல்லா இருக்குதா அப்படின்னு உங்களை கூப்பிட்டு வச்சு அதை எதையும் பேசிகிட்டு இருக்கோம். ஏதாவது வித்தியாசமான அறிவியல் சிகிச்சையெல்லாம் நீங்களாம் எடுத்து போட்டு எல்லாருமே அந்த காலத்துலேருந்தே நல்ல நண்பர்கள் இருக்கீங்க. ஸோ உங்கள் அனைவருக்கும் இந்த இனிய தருணத்தில் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து இதில் இந்த தனுவர்ஷன் அறக்கட்டளை கண்டிப்பாக ஒரு காரியத்தை சொல்லித்தான் என்ன அப்படின்னா, இந்த கோவிட் விழிப்புணர்வுக்காக ரொம்ப ஒரு சிறந்த சேவையை செய்கிறார்கள். கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு கூட பொதுமக்கள் அனைவருக்கும் மாஸ்கும் மற்றும் கவச குடிநீர் போன்ற முக்கியமான எல்லாம் பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு அந்த சேவையை செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த தருணத்தில் நிச்சயமாக கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பாராட்ட வேண்டிய ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாகும். அடுத்து இன்னைக்கு கோவிட் தடுப்பு விழிப்புணர்வுன்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்தவரையும் அவங்க எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்ம தடுப்பூசி போட்டுக்கிட்டு இருக்கோம். தடுப்பூசி போட்டு அது பெரும்பாலும் இன்னும் மக்களை இன்னும் நல்ல ரீச் ஆகிற அளவுக்கு நீங்கள் அதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்யணும். காரணம் ஏன் அப்படின்னா, தடுப்பூசி போடப்பட்டவங்களுக்கு ஒருவேளை வியாதி வந்தாலும் அது அந்த அளவுக்கு சீரியஸாக வரலைங்கிற அளவுக்கு ஸ்டடி எல்லாம் வந்துருச்சு. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எனக்கு கிட்டத்தட்ட வாரத்துக்கு ஒரு 10-15 பேராவது நண்பர்கள் ஃபோன் அடிப்பாங்க. சார் எனக்கு சர்க்கரை வியாதி இருக்கே போட்டுக்கலாமா, சார் எனக்கு காலில் முள்ளு குத்தி பிடிச்சே போட்டுக்கலாம். எல்லாரும் போட்டுக்கலாம். அதனால எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சதுன்னா உடனே போய் போட்டுருங்க. அடுத்து யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, கேட்டால் வரும்போது யங்ஸ்டர்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னா, அதெல்லாம் வேண்டாம் சார், இன்னைக்கெல்லாம் ஒன்றும் வராது சார். நான் என்ன யங்ஸ்டர்ஸை ரிக்வஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்கள் போட்டுக்கிறது உங்களுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு மாத்திரம் இல்லை, உங்கள் வீட்டில் உள்ள வயதான பெற்றோர்களை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் போட்டுக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். காரணம் ஏன் அப்படின்னா, இந்த வியாதி, இந்த கொரோனாவோட ஒரு கொடூர வியாதி இப்போ நேச்சர் என்ன அப்படின்னா, இட் அஃபெக்ட்ஸ் த ஓல்டு பீப்புள், வயசான ஆளுங்க, அதே மாதிரி கொஞ்சம் ஒபிஸ், கொஞ்சம் குண்டான ஆளுங்க, இவங்களை தான் அட்டாக் பண்ணுது. இப்போ ஓரளவு இந்த ஹர்ட் இம்யூனிட்டின்னு சொல்லி ஓரளவு பப்ளிக்கில் எதிர்ப்பு சக்தி வந்ததுனால ரொம்ப பாதிப்பு இல்லை. உங்களுக்கெல்லாம் தெரியும், முதல் அழை 2வது அழையெல்லாம் எவ்வளோ பாதிப்பு வந்தது. இன்னும் நமக்கு பயந்தான் இருந்துட்டு தான் இருக்குது 3வது அழை. ஸோ அந்த மாதிரி வரும்போது நம்ம இந்த தடுப்பூசியை நல்லா நம்ம கொண்டு போகணும், நல்லது பண்ணணும். அதெல்லாம் நாங்கள் மருத்துவர்கள் செய்கிறோம். இப்போ தனுவர்ஷன் சார்பாக இன்னும் ஒரு சிறந்த ஒரு தடுப்பூசி கொடுத்துருக்காங்க. என்ன தடுப்பூசின்னா, உங்கள் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு அது தெரியுமான்னு தெரியல, நிறைய பேர் அதோட முக்கியத்துவம் தெரியுமான்னு தெரியல. லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னு ஒரு என்டிட்டியே இருக்குது. மெடிக்கல் டிசீஸில் லைஃப் ஸ்டைல் டிசீஸ், நீங்கள் உட்காந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ரத்த கொதிப்பு, சக்கரை வியாதி, கேன்சர் வியாதி எல்லாமே வரும். லைஃப் ஸ்டைல் வியாதி. இந்த லைஃப் ஸ்டைல் வியாதியை மாற்றுறது ஒரு முக்கியமானது. அதுதான் இந்த மராத்தான் ஓட்டப்பந்தயம். யார் வேணாலும் மினிமம் ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் நான் நடந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இது காஃபி குடிச்சுட்டு நடக்கிறதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. ஸ்பீடு வாக்கிங், ரன்னிங், சைக்கிளிங் இது பண்ணணும். நமக்கு உதாரணமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நம்மளது இன்னைக்கு மாநில முதல்வர் அவர் சைக்கிளில் போயிட்டுருக்காரு. அதே மாதிரி சுகாதாரத்துறை அமைச்சர் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஓடுறாரு. ஸோ அந்த அளவுக்கு வரும்போது அவர் ஓடுறாரு. அந்த அளவுக்கு ஓடும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு இம்யூனிட்டி பாடியில் வருது, எதிர்ப்பு சக்தி வருது. கிட்டத்தட்ட எந்த வியாதியுமே தடுக்கலாம். 2 தான் உங்களுக்கு தேவை. ஒன்று ப்ராப்பராக எக்ஸசைஸ். அதில் எக்ஸசைஸில் ஏரோபிக் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். ஏரோபிக் எக்ஸசைஸ்னா ஆக்சிஜன் தேவைப்படுற எக்ஸசைஸ். இப்போ நம்ம ஓடணும்னா மூச்சு இறைக்கும். மூச்சு இறைக்கிறதுனா உங்களுக்கு ஆக்சிஜன் தேவைப்படுதுன்னு உங்களுக்கு ஒரு உடம்புல உள்ள ஒரு செல்லுக்கும் ஆக்சிஜன் தேவைப்படும். அந்த ஏரோபிக் எக்ஸசைஸ், சைக்கிளிங், ரன்னிங், ஜாக்கிங், ஸ்விம்மிங், இந்த மாதிரி எக்ஸசைஸில் நீங்கள் உங்களுக்கு இந்த வாட்ச் கட்டுறோம்ல,
இதுலேயே உங்களுக்கு இன்னொரு வாட்ச் இருக்குது, ஃபிட்னஸ் வாட்ச். இப்போ உடனே இது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இவரை பற்றி பேசும்போது நம்ம நிதியமைச்சர் திரு பள்ளிவேல்ராஜன் அவர்களை பற்றி பேசும்போது 2 கம்ப்யூட்டர் 2 வாட்ச் கட்டியிருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக 2 வாட்ச் கட்டியிருப்பாங்க, இதுக்கு ஒரு வாட்ச் தான். அந்த இன்னொரு வாட்ச் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபிட்னஸ், எத்தனை அவங்களோட ஹார்ட் ரேட் எவ்வளவு, நீங்கள் ஓடும்போது எவ்வளோ ஹார்ட் ரேட் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இந்த ஓட்ட பயிற்சி அப்படிங்கிறது நமக்கு வந்து முழுக்க இம்யூனிட்டி. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இப்படி என்ன அவ்வளோ சும்மா கதை விடுறாருன்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் வந்து இந்த கொரோனா வந்து எல்லாரையும் பாதிச்சிருக்கு. உங்களுக்கு தெரிய கூலி வேலை, ரோட் சைடில் கூலி வேலை செய்கிறவங்க பாதிச்ச அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஒரு 100 பேர்னா ஒரு ஆளுக்கு தான் பாதிச்சிருக்கும். அதே மாதிரி மண் வெட்டுறாங்க, எந்தெந்த ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன்ஸ் யாருக்குமே பாதிக்கிறது இல்லை. காரணம் என்னன்னா எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு இம்யூனிட்டி. ஸோ அதுதான் நான் நினச்சேன். இவங்க ஆரம்பித்தது தடுப்பு முகாம். எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மராத்தான் 20 கிலோமீட்டர் எல்லாரையும் ஓட முடியாது. 20 கிலோமீட்டர் ஓடுறாங்கன்னா அவங்க அந்த அளவுக்கு ஹெல்த்தியாக வச்சுருக்காங்க. அவங்களுக்கு எந்த வேலையும் வரல. நான் ஆஸ் எ டாக்டருங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு தெரியும், நான் எவ்வளோ படிச்சிருக்கேங்கலாம் தெரியும். ஆஸ் எ டாக்டருங்கிற முறையில் இதை நான் வந்து உங்களுக்கு ஏன் இந்த இடத்துல ஹைலைட் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம நண்பர்கள் நிறுவனங்களும் இருக்கீங்க, நீங்கள் போய் இதை 4 பேருக்கு பரப்பணும். அடுத்து வந்து எந்த அளவுக்கு நமக்கு இம்யூனிட்டி, நம்ம பாக்கியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த உடற்பயிற்சியும் இந்த மாதிரி ரன்னிங்கும் நமக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குது. அது வந்து எல்லாம் வந்து சயின்டிஃபிக்கலி ப்ரூவ்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா விஞ்ஞான ரீதியாக ப்ரூவ் பண்ணுது. அதனால தான் நிறைய கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரீஸில் கம்மி. ஒன்று வந்து நம்ம சாப்பாட்டுக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னா வேறு வேலைக்கு போகணும். பட் வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு குறிப்பிட்ட டயத்தில் அவங்க எல்லாருமே இந்த உடற்பயிற்சிக்குன்னு ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஓடிட்டு இருப்போம், எல்லாரும் சைக்கிளில் போயிட்டு இருப்போம். அந்த அளவுக்கு காரணம் ஏன் அப்படின்னா இது வந்து இந்த இம்யூனிட்டியில் இந்த மாதிரி இது ரொம்ப பிளேஸ் எ மேஜர் ரோல். ஸோ அதனால் நான் அதான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், தடுப்பூசிக்கு பதிலாக இவங்க ஒரு நல்ல தடுப்பு மருந்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான முகாமை இவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதுவும் அதில் ரொம்ப என்கரேஜ் பண்ணுற அளவுக்கு எல்லாருக்குமே பெரிய அளவில் பெருசு. 1 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான சமாச்சாரம் கிடையாது. அது அவங்க உள்ளபடியே பாராட்டும். அந்த அளவுக்கு சிறப்பாக நல்ல ஒரு இதை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இதோட கருத்தை எல்லாருக்கும் கொண்டு போகணும். அது அவங்க 20 கிலோமீட்டர் ஓடணும்னு அவசியம் இல்லை, 2 கிலோமீட்டர் ஓடினாலும் இட் இம்ப்ரூவ்ஸ். அதில் மாற்றமே வேண்டாம். 2 கிலோமீட்டர் ஓடினாலும் ஓடணும்னா நல்லதோ அப்படின்னு ஒரு உணர்ச்சி வரும். ஸோ வந்து ஆக்சுவலாக 2 தான் லைஃப் ஸ்டைலுக்கு, 2 தான். ஒன்று வந்து இந்த மாதிரி எக்ஸசைஸ், இன்னொன்று வந்து டயட். டயட்டில் கண்டது சாப்பிடக்கூடாது. எனக்கு வருவாங்க சில சமயம், நான் சர்க்கரை வியாதி ஆள், நான் சோறை சாப்பிட்றது சார், கோதுமை தான் சார் சாப்பிட்றேன், சோறை தொட மாட்டேன் சார் அப்படின்னு. அதில் உங்களுக்கு வித்தியாசம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரைஸில் வந்து 90% சர்க்கரை இருக்கும், கோதுமையில் வந்து 85% சர்க்கரை இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். பட் சர்க்கரை இருக்கும். ஸோ அதனால் உங்களோட லைஃப் ஸ்டைல் டயட், இப்போ வெளிநாட்டிலலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பப்ளிக்காகவே நிறைய சேனல், இது இணையதளம் இருக்குது, வெப்மெட்டுன்னு சொல்லி நிறைய இணையதளம் இருக்குது. அதுல எல்லாம் நீங்கள் எந்த மாதிரி உணவு உட்கொள்ளணும், எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும், நம்மளோட சில ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் அதை வாட்ஸ்அப் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் இதை நல்லா பண்ணலாம், இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் நம்ம இந்த இதோட பர்போஸ் வந்து அதை வந்து ஒரு போட்டி, மராத்தான் போட்டி, கபடி போட்டி, வாலிபால் போட்டி, உங்களுக்கெல்லாம் தெரியாதெல்லாம் பப்ளிசைஸ் பண்ணுவீங்க. பட் இந்த டயத்தில், இந்த கோவிட் டயத்தில் இந்த மாதிரி மராத்தான் ஓட்டிங்கிறது உள்ளபடியே ஃபார்ம்ஸ் மெயின் ட்ரீட்மெண்ட். அதுதான் நான் உங்களுக்கு திருப்பி சொல்ல விரும்புகிறேன். இது வந்து ஒரு முக்கியமான ட்ரீட்மெண்ட் மாதிரி தான், தடுப்பு ட்ரீட்மெண்ட் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரம் நல்ல ஹெல்த்தி பீப்புள், நான் தான் பார்ப்பேன் இந்த ரோட் சைடில் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த வண்டி தள்ளிக்கிட்டு பழம் தள்ளிக்கிட்டு மாஸ்கெல்லாம் கூட போட மாட்டாங்க. நான் கூட நினைப்பேன், இவ்வளோ வயசான ஆளாக இருக்காரு, நமக்குலாம் பயமாக இருக்குது, மாஸ்கெல்லாம் போடாமல் தைரியமாக போகிறாரு.
நம்ம சார் மாதிரி தான் நல்லா ஸ்ட்ராங் பர்சன். இவர் ரொம்ப சார் வந்து அங்கே ஸ்டேடியத்தில் நாங்களாம் இவரை பார்த்து பரவாயில்ல. அந்த அளவுக்கு ஒரு நம்ம எவ்வளவு கீப் யுவர் செல்ஃப் ஆக்டிவ், நல்ல சுறுசுறுப்பாக அந்த மாதிரி பண்ணோம்னா அது வந்து நமக்கு ஒரு சரியான எதிர்ப்பு சக்தி இதுதான் போகும். எதிர்ப்பு சக்திக்கு நீங்கள் வேண்ட இதெல்லாம் சேர்க்க வேண்டாம். டயட்டுன்னு எடுத்துக்கிட்டா ஃப்ரூட்ஸ், ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ். இதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல் டைப்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ், பர்டிகுலர்லி இவங்க ஏற்பாடு பண்ண மாதிரி மராத்தான் எக்ஸசைஸ். ஓடுனீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நீங்கள் அதுதான் பார்க்கணும். நம்ம ஹெல்த் மினிஸ்ட்ரி போதும் எங்கே பார்த்தாலும் இப்படி தான் ஓடிட்டு தான் இருக்காரு. இட்ஸ் வெரி ஆக்டிவ். அந்த மாதிரி தான் இருக்கணும். அதனால் எல்லாரும் இந்த ஒரு சிறந்த திட்டத்தை நல்லா எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அந்த வரும் குழந்தைகள் பிறந்த தினாவில் பிறந்த தினத்தில் நிறைய தஞ்சாவூரில் ஒரு பெரிய லெவலில் ஒரு அவேர்னஸ் உண்டாக்கணும்னு உங்கள் அனைவரையும் வேண்டி வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி விடுவடைகிறேன். மரியாதைக்கு டாக்டர் அவர்களுக்கு நன்றி. அவர்கள் வந்து தனுவர்ஷன் அறக்கட்டளையோடு இணைந்து ஆலோசகரை வந்து செயல்படுவது அந்த அறக்கட்டளைக்கு ஒரு சிறந்த ஒரு முன்னுதாரணமாக ஒரு சரியாக வழிகாட்டுதலை அவர்கள் வழங்கி வருகிறார்கள். அவர்கள் வரவேற்புரை நல்கியது சாலப்பு வந்தது. அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு தனுவர்ஷன் அறக்கட்டளை முறையாக துவங்கி 1.5 ஆண்டு காலமாக இருந்தாலும் பல ஆண்டுகளாக பல சேவைகளை செய்து வந்திருக்கின்றார். உலகநாதன் அவர் குடும்பத்தார். அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 குழந்தைகளை வந்து இலவசமாக படிக்க வைத்துக் கொண்டு வருகிறார். அதே போல் அந்த கொரோனா காலங்களில் கிராமங்களில் சென்று அந்த கிராசரி கிட்டு கொடுக்கறது, அதேமாதிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் கொண்டு காவல் கண்காணிப்பை வச்சு சார் சொன்ன மாதிரி புதிய பேருந்து நிலையத்தில் ஒரு 200-2000 பேருக்கு கிட்டு, ஹெல்த் கிட்டுன்னு சொல்லிட்டு இந்த கவசம் குடிநீர், மாஸ்க்கு, சானிடைசர் எல்லாமே போட்டு ஒரு பேக் கலெக்டர் அசந்து போயிட்டாரு. எப்படி இவ்வளோ கொடுக்குறீங்க அப்படின்னாரு. எப்படி கொடுக்குறீங்க? இல்லை சார், நாங்கள் சொந்த இதில் தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி. இப்போ அதேமாதிரி கலெக்டர் டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு ஃபிட்னஸுக்கு முதல் முறையாக தஞ்சாவூரில் தமிழ்நாட்டிலேயே 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகையாக அறிவித்து அதை செய்தாருன்னா அவருடைய மனது, அவருடைய எண்ணம் ஒரு விரிவான எண்ணம், நிறைய பேருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இன்றைக்கு அதுக்கே உரியான வகையில் நம்முடைய தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு சார் சொன்ன ஃபிட்னஸுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பவர் தஞ்சாவூர் கழகத்தினுடைய அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர், மாநிலத்துக்கு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், இன்றைக்கு ஒரு உதாரண புருஷராக கல்வி காவலராக இருக்கக்கூடிய ஐயா டிகேவி அவர்கள் இப்பொழுது அந்த ஓட்டத்திற்கான அந்த லட்சணையை திறந்து வைக்குமாறு கொடுக்கிறேன். காந்தி ஜெயந்தி நாளிலே இதனை ஐயா அவர்கள் தூக்கி சால சிறந்ததாக இருக்கின்றது. வருகிற குழந்தைகள் தினத்தன்று நவம்பர் 14ஆம் தேதி இந்த போட்டியானது தஞ்சாவூர் மாநகரிலே மிகச்சிறந்த போட்டியாக தமிழக அளவில் நடைபெற இருக்கின்றது. சார் ரிமோட்டு கொஞ்சம் ரிமோட்டு கொஞ்சம் காமி சார் இங்கே பாருங்க. அதே போல இந்த ஃப்ளெக்ஸ் இந்த தொண்டு பிரசுரத்தை அதுவும் இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதனையும் திறந்து வைக்குமாறு ஐயா அவர்கள் சார் இந்த மேலே வந்திருக்காங்க. ஓகே அந்த டாக்டர் சாத்தப்பன் அவர்களுக்கு பாராட்டு கொஞ்சம் கொண்டு வாப்போம்.
சார் அப்படியே பாருங்க. தஞ்சாவூர் தடகள சங்கத்துடைய செயலாளர் செந்தில் அவர்களுக்கு கொண்டாடுறேன். அப்படியே பாருங்க. தடகள சங்க பொருளாளர் அவர்களுக்கு. சார் அடுத்தபடியாக தஞ்சாவூர் தடகள சங்கத்துடைய செயலாளர் அவர்கள் இந்த ஓட்டத்தினை மாரத்தான் ஓட்டம் பற்றி குறிப்பு வழங்குவார்கள். சார் இங்கே பாருங்க மேடி வாங்க. திரு சந்திரமௌலி அவர்களுக்கு கொண்டாடுறேன். நம்ம தஞ்சை மாவட்டத்தில் வந்து இந்த தமிழ்நாட்டிலே இந்த 1 lakh கேஷ் அவார்டுங்கிறது வந்து எஸ்டிடி தான் நடத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் யாருமே நடத்தல. இந்த 1 lakh கேஷ் அவார்டுங்கிறது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து தஞ்சை மாவட்டம் தான் இருக்கிறது. இந்த போட்டி அந்த அந்த அளவுக்கு ப்ரைஸ் பண்ணி எங்கேயும் கொடுக்கல. அப்புறம் வந்து டெல்டா மாவட்டங்களில் வந்து இந்த ஒலிம்பிக்ஸ் போனதில் இந்த ஒலிம்பிக்ஸ் 5 பேர் போனாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 3 பேர் தஞ்சை மாவட்டத்தில் இந்த டெல்டா மாவட்டத்தை சேர்ந்த மாணவிகள் தான் அந்த 3 பேரும். அதனால் இதுக்கு நிறைய எக்ஸ்போசஸ் இருக்குது. இது சம்பந்தமாக வந்து ஆன்லைனில் இப்போ என்ட்ரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நாங்கள் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 10,000 என்ட்ரி வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம். ஏன்னா கொரோனா 2 வருஷமாக எந்த ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல் இருக்குது. அதை திருப்பி இந்த ஆக்டிவிட்டீஸ் ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஒரு 10,000 என்ட்ரிஸ் எதிர்பார்க்குறோம். அதுக்கான ஏற்பாடுகளை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை லோகநாதன் டிஸ்கஸ் பண்ணுற போட சொன்னால் இது வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் இதாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம், பிளான் பண்ணியிருக்கோம். எல்லாரும் இதுக்கு கோஆப்ரேட் பண்ணணும்னா அப்படின்னு இந்த பத்திரிகை நண்பர்களுக்காக ஒரு போட்டோ செட். நன்றி. இந்த மாபெரும் மாரத்தான் போட்டியை இன்று அறிமுகப்படுத்தி பதிவுகளை துவக்கி வைத்து அவர்கள் இன்று இந்த நல்ல நிகழ்வை கலந்து சிறப்பித்து அவர்கள் கையாலே இதை துவக்கி வைத்திருப்பது சால சிறந்ததாக அமைந்திருக்கின்றது. இது மிகப்பெரிய ஒரு மாரத்தான் போட்டியாக தஞ்சை மாவட்டமே வியக்கின்ற வகையில் நடைபெறுகின்றது. அவர்கள் இந்த நல்ல நேரத்திலே அவருடைய நல்ல கருத்துக்களை ஆசிரியராக வழங்குமாறு ஐயா டிகேவி அவர்களை அன்போடு கேட்கிறோம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற திரு முத்துக்குமார் அவர்களே, எனக்கு முன்னால் பேசி இந்த துவக்குகளாக கலந்து கொள்வது மட்டுமல்லாமல் டாக்டர் என்ற முறையில் பல நல்ல கருத்துக்களை பரிமாற்றம் செய்து கொண்டு அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய டாக்டர் சாத்தப்பன் அவர்களே, செயலர் செந்தில் அவர்களே, இந்த விழாவை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் உங்கள் எல்லோரையும் அழைத்து ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அமர்ந்திருக்கின்ற திரு உலகநாதன் அவர்களே மற்றும் இங்கு கூடியிருக்கின்ற பெரியோர்களே, நண்பர்களே, பத்திரிகையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கு கோவிட் என்ற இந்த கொடிய நோயிலிருந்து நாம் எல்லோரும் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய ஒரு அவசிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். அதனால் இங்கு எந்த ஒரு விளையாட்டு நிகழ்ச்சிகளும் நடத்த முடியாமல் இப்பொழுது துவங்கி இருக்கின்ற இந்த தனுர்ஷன் அறக்கட்டளையை பொறுத்தவரை அவர்கள் பல நல்ல காரியங்களை தன்னுடைய பிள்ளைக்காக அவருடைய நினைவின் காரணமாக
மிக சிறப்பாக வெளியில் தெரியாமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு அடுத்தவர்களுடைய ஆசியை பெற வேண்டும், தன்னுடைய மகன் இருந்திருந்தால் எப்படி இருந்திருப்பார் என்ற நம்பிக்கையில் அவர்கள் பிள்ளைகளுக்கு அதிகமாக, முத்துக்குமார் சொன்னது போல ஒரு 100 பிள்ளைகள் அவர்கள் படிக்க இருக்கின்றார்கள் என்று கேள்விப்பட்டேன். உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கின்றது. பொதுவாக விளையாட்டு மைதானம் என்று சொன்னால், இப்பொழுது நாம் மைதானத்தை மூடிவிட்டு கோவிடை, இந்த கொடுமையான வியாதியை எதிர்கொண்டு கொண்டிருக்கின்றோம். திரு டாக்டர் அவர்கள் சொன்னது போல, இந்த வியாதிக்கெல்லாம் காரணம் நாம் வீட்டில் இருப்பதுதான். மைதானத்திற்கு நாம் வருகின்றோம் என்று சொன்னால் உண்மையிலேயே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். அது தவறான முறையில் மைதானத்தை திறக்கக்கூடாது, விளையாடக்கூடாது என்றெல்லாம் சொல்லி நம்மை காவந்து பண்ண வேண்டும் என்ற எண்ணத்தில் அரசாங்கம் செயல்பட்டதை ஒழிய, மைதானத்திற்கு வந்தால் நம்முடைய உடல் நலம் எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் இங்க வந்திருக்கின்ற நம்முடைய டாக்டர் அவர்களும் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன். நான் தினந்தோறும், இப்பொழுது இந்த கோவிலில் தான் அவர்களை பார்க்க முடியவில்லை, தினந்தோறும் நாங்கள் ஸ்டேடியத்தில் சந்திப்பது உண்டு. அது அவர்களுக்கு நன்றாக தெரியும். அதனால் தான் அவர்கள் அதை சொன்னார்கள். ஒரு சாதாரண மருத்துவர் இருந்தால் அவர் சொல்லியிருக்க மாட்டார். அவர் ஸ்போர்ட்ஸ்மேன் என்ற காரணத்தினால் நீங்கள் மைதானத்திற்கு வர வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். இந்த கோவிலை பொறுத்தவரை நாம் என்ன அவஸ்தைப்பட்டிருக்கோங்கிறது எல்லாருக்கும் நல்லா தெரியும். மருத்துவத்திலையும் சரி, அல்லது மருத்துவத்துக்கு போறதுக்கே பயந்துகிட்டு, ஊசி போடுறதுக்கு பயந்துகிட்டு, இது என்ன நடக்குமோ, இருப்போமா உயிரோட என்ற எண்ணத்துல எல்லாரோட மனநிலையும் ரொம்ப பாதிக்கப்பட்டதுதான் உண்மை. ஆனால் உண்மையிலே நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி இருந்தால் நிச்சயமாக இதை எதிர்கொள்ளலாம் என்ற எண்ணம் யாருக்கும் இல்லை. இதற்கு காரணம், அடிப்படை காரணம், பள்ளியிலும் சரி கல்லூரியிலும் சரி தன்னுடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்களுடைய அவர்களுடைய உடல்நலம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கும் கிடையாது. அதை நான் பல கூட்டங்களில், பல விளையாட்டு மைதானத்திலும் சொல்லியிருக்கின்றேன். பெற்றோர்களுக்கு எண்ணம் தன்னுடைய பிள்ளை நன்றாக படிக்க வேண்டும், நன்றாக வர வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் ஒழிய அவர்களுடைய உடல்நிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் சிந்தித்து பார்ப்பது கிடையாது. ஒரு 20 வருடம் அல்லது 30 வருடம் கழித்து அவருடைய நிலை என்ன என்பதை சிந்தித்து பார்க்காமல், அவர்களை படிக்க வைத்து வெளியில் விடாமல், எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸும் இல்லாமல் படிப்பது, வருவது, சாப்பிடுவது, தூங்குவது, 3 தவிர அது எதையும் பண்ண விடுவதில்லை. அதனால் இப்பொழுது இருக்கின்ற குழந்தைகள், நாங்கள் வளர்ந்த வளர்ப்பு வேறு, இப்பொழுது இருக்கின்ற குழந்தைகளுடைய வளர்ப்பை நீங்கள் பார்க்கின்ற பொழுது எப்படி இருக்கின்றது என்பதை நீங்கள் எல்லோரும் நன்றாக அறிவீர்கள். எல்லோரும் ரொம்ப ஒரு என்ன சொல்வதுன்னு தெரியல, ரொம்ப வீக்கா இருக்காங்க எல்லாம் பசங்கள்லாம். இம்யூனிட்டி பவர்ங்கிறது ஒரு பக்கம் இருந்ததுன்னா கூட ஸ்ட்ரென்த் கிடையாது, ஸ்டாமினா கிடையாது. ஏன்னா அவங்க சாப்பிட்ற உணவும் அப்படி. அதனால நம்ம இந்த கோவில்ல விழிப்புணர்வு என்று சொல்லி அட்லீஸ்ட் வேற ஏதாவது ப்ரோக்ராம் நடத்தாம மக்கள் பயன்படுகிற வரை இந்த மராத்தான் என்று சொன்னால் உண்மையிலேயே எல்லோருக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். அது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய திருவிழா கூட்டம் மாரி இருக்கும். இது வந்து ஸ்போர்ட்ஸ் மாரியே இருக்காது. எல்லா பேரண்ட்ஸும் வருவாங்க, எல்லாரும் அவங்க கிட்ட எல்லாம் சாப்பாடு எல்லாம் அவங்களுக்கு என்ன, அந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம், சின்ன பிள்ளைலேருந்து வயசானவங்க வரைக்கும் அவ்வளவு சந்தோஷமா அதில் கலந்து கொள்வாங்க. அதை நல்லதா சூஸ் பண்ணி ஒரு இந்த அறக்கட்டளை சம்பந்தமா சார்பாக ஒரு இந்த மராத்தான் நடத்துவது உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கின்றது. இது அவர்கள்
தன்னுடைய பிள்ளைக்காக தன்னுடைய பிள்ளை போல் எல்லோரும் வளர வேண்டும் என்ற எண்ணத்தில் செய்தாலும் கூட இந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் செய்வது உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். இதை நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், நீங்கள் அன்றும் வருவீர்கள் என்று நினைக்கின்றேன். இந்த பிரஸ் அப்பொழுது பார்த்தீர்கள், ஏற்கனவே பார்த்திருப்பீர்கள், ஒரு பெரிய கூட்டமாக இருக்கும். அது நம்ம நம்ப முடியாத அளவுக்கு, என்ட்ரி ஃபீஸ் வாங்க முடியாத அளவுக்கு, அவங்கள பார்த்து பேச முடியாத அளவுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல இன்னை வரைக்கும். நான் அத்லெட்டாக இருக்கிறேன், இல்லை ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் இருக்கேன். என்னமோ அது வீட்டு நிகழ்ச்சி மாரி எல்லாரும் சந்தோஷமாக கலந்து கொண்ட ஒரே நிகழ்ச்சி விளையாட்டுல இந்த மராத்தான் தான். அதனால கரெக்டான சந்தர்ப்பத்தில் கரெக்டான நேரத்தில் அவங்க அதை சூஸ் பண்ணி இந்த மராத்தானை நடத்துகிறார்கள். அது செந்தில் சொன்னது போல ஒரு பெரிய தொகை. இது கவர்மெண்ட்ல தான், எஸ்டிஐடியில் தான் கொடுப்பாங்க. இப்பொழுது இவர்கள் கொடுக்கின்றனர் என்று சொன்னால் அதையும் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர்கள் இந்த வருகிற நவம்பர் 14ஆம் தேதி இந்த மராத்தான் போட்டி மிக சிறப்பாக, எந்தவித இடையூறும் இல்லாமல் அவள் சிறப்பாக நடத்த வேண்டும் என்று சொல்லி, அதற்கு நீங்கள் எல்லோரும், இங்கே பிரசிடென்ட் வந்திருப்பவர்கள் எல்லோரும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் அவர்கள் மாரத்தான் போட்டியினுடைய சிறப்பு குறித்தும் எப்படி பொதுமக்கள் ஆர்வமாக கலந்து கொள்வார்கள் என்பது பற்றியும் விரிவாக எடுத்துக் கூறினார்கள். அது அவர்கள் கூறியது போல அது ஒரு திருவிழா போல, யாரெல்லாம் உடல் தகுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களெல்லாம் வந்து அந்த ஒரு விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பாக பங்கேற்று அதன் மூலமாக தங்கள் உடல் வலிமையை, உடல் ஆரோக்கியத்தை பேணி காப்பதற்கு ஒரு வாய்ப்பை தான் அது ஒரு அந்த குழந்தைகள் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலும் ஏற்படுத்துகின்றது. அதனை சிறப்பாக எடுத்து கூறி இன்றைக்கு இந்த மாநில அளவிலான ஆண்கள் மாரத்தான் போட்டி பதிவினை தூக்கி வைத்து சிறப்புரையாற்றிய ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியும் பாராட்டுதல் இந்த நேரத்திலே பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்கள் எடுத்த காரியங்கள் எல்லாம் சிறப்பாக அமைந்திருக்கின்றது, முடிந்திருக்கின்றது. இந்த நல்ல வேளையிலே இந்த மாரத்தானானது 20 கிலோமீட்டர் மாரத்தான் 14ஆம் தேதி அன்னை சத்யா விளையாட்டரங்கிலிருந்து காலை 5:30 மணிக்கு நடைபெற இருக்கின்றது. அண்ணன் செந்தில் கூறியது போல கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் பதிவு செய்து அவர்களை பங்கேற்க செய்யக்கூடிய நிகழ்வினை தஞ்சாவூர் தடகள சங்கம் மற்றும் தமிழ்நாடு தடகள சங்கம் ஏற்று அந்த பணிகளை துவக்கியிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த நல்ல நேரத்திலே எங்களுடைய மனமார்ந்த நன்றியை பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதில் குறிப்பாக ஒரு 2.5 லட்சம் ரூபாய் தொகையாகவே பரிசு வழங்க இருக்கின்றார்கள். முதல் பரிசிலிருந்து 5 பரிசுகள். அந்த வகையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு தொகையாக இருக்கும். அது அந்த வகையில் அதோடு 20 ஆறுதல் பரிசுகளும் வழங்க இருக்கின்றார்கள். அனைவருக்கும் டிஷர்ட் வழங்குவது மற்றும் அவர்களுக்கான உணவு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் சிறப்பாக செய்து வருகிறார்கள். இது பத்திரிகை வாயிலாக நீங்கள் பொதுமக்கள் எடுத்து சென்று நிறைய பதிவுகளை பதிய செய்ய வைத்து இந்த விழாவை மாரத்தான் விழா என்றுதான் சொல்ல வேண்டும். அதை சிறப்பாக தஞ்சை மண்ணிலே நடத்த வேண்டும். நான் கூட அவரிடம் சொல்றேன், அமித் சமரத் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஏற்கனவே மாரத்தான் நடத்தினார் நம்ம கடற்கரை. அவர் தான் இந்தியாவுடைய அயன்மேன். தஞ்சாவூர்ல நாக்பூர் இருக்காரு, இந்தியாவுடைய அயன்மேன்னா அவர் தான். அவர் வந்து சீல 50 கிலோமீட்டர், ஐஸ்ல போடுது, சைக்கிளில் போடுது. இன்னைக்கு குவாட்ரேட்டர் 6,000 கிலோமீட்டர் கடந்த ஒரு 3 மாதம் முன்பாக மும்பையில் ஆரம்பித்து சென்னை, கொல்கட்டா, டெல்லி, திரும்ப மும்பையில் முடித்தார். ஸோ அவர் கூட நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், நம்ம அழைப்போம் என்று. அவர் தஞ்சாவூரில் 3-4 வாட்டி மாரத்தான் நடத்தியிருக்காரு. தெரியுமா, அமித் சமர் அவரெல்லாம் வந்து ஃபிட்டாக வச்சுருக்காரு. அவரெல்லாம் பார்க்கும்போது குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் ஒரு உத்வேகத்தையும் உண்டாக்கும். ஸோ அவர் அந்த மாதிரி அண்ணன் அவருடைய வழிகாட்டுதலில் இன்னும் சிறப்பாக இந்த விழா அமைவதற்கு எல்லா முயற்சிகளையும் தனுஷன் அறக்கட்டளை சார்பை எடுக்க இருக்கணும் என்று சொல்லி இன்னைக்கே 2 பேர் பதிவு பண்ணுறாங்க. அந்த பதிவுகளை அண்ணன் அவருக்கு பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்ஜினியர் பிரபாகரன் அவர்களுக்கு இந்த நோட்டீஸ் வழங்கப்படுகிறது.
வருகிறது திரு விக்கி அவர். சார் சார் அப்படியே பாருங்க. விக்கி வாங்க. நன்றி. அடுத்தபடி நிறைவாக உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கேட்டுக்கலாம். அப்புறம் நன்றி. பத்திரிகையாளர்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து பார்ட்டிசிபேட் எல்லாரும் வந்து ஏஜ் லிமிட் கிடையாது. அமௌண்ட் வந்து ஒரே மாதிரி இருக்குது. அதே மாதிரி கிலோமீட்டர்ஸும் வந்து 20 கிலோமீட்டர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு அளவுக்கு இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லை அப்படி இல்லை, ஒரு கேட்டகரி தான் நடத்துகிறாங்க. நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து இப்போ 41 கிலோமீட்டர் ஃபுல் மராத்தான் 41 கிலோமீட்டர் 0.165 தான் 40. இது வந்து நான் ஃபுல் மராத்தான் நடத்துகிறேன். நம்ம வந்து ஏஎஃப்ஏல பர்மிஷன் வாங்கிட்டு வரணும். இது ஆஃப் மராத்தான் இருக்குது 21 கிலோமீட்டர்ஸ். அதுக்கு நீங்கள் ஏஎஃப்ஏலேருந்து 1 லேக் பணம் கட்டணும். அதுக்கு ஏஎஃப் அப்ரூவலுக்கு கட்டணும். அதனால தான் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், இது 20 கிலோமீட்டர்ஸ் தான் வச்சுட்டு வரோம். அது 20 கிலோமீட்டர்ஸ் வச்சு கேட்டகரி வைஸாக பிரிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கேட்டகரி வைஸாக பிரிக்காம காமன் டு ஆல் 1 லேக் கேஷ் ஆகிறப்ப காமனாக வச்சுட்டோம். யார் வேணால் கேஷ் ஆகிற 1 லேக் வாங்கிக்கலாங்கிறதுல இந்த ரேஸை இப்படி நாங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணிடுவோம். இல்லை அது வயசானவங்களுக்கு அப்படிலாம் பண்ண முடியும். வேர்ல்டு மாதிரி ஒலிம்பிக்ஸ் நடக்குதுன்னா காமனாக தான் நடக்கும். அது வந்து ஒலிம்பிக்ஸ் தான். அது மாதிரி இது காமன் தான். ஸ்டூடெண்ட்ஸும் தனியாக அது பிரிக்கிறது அது வந்து அது ஸ்டூடெண்ட்ஸ் பிரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாத்தையும் இந்த 1 லேக் வராது. எல்லாத்தையும் ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. இது அசோசியேட் நடத்தினா நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு 1 கிலோமீட்டர் இல்லாட்டி 50 கிலோமீட்டர் அது மாதிரி விருப்போம். இவங்க வந்து இதாக நடத்துறதுனால ஒரே இதாக இப்போ நாங்கள் அசோசியேஷன் நடத்துனோம்னா எல்லாத்தையும் தடுத்து நீங்கள் சொல்கிற 20 கிலோமீட்டர் சின்ன முடியாது. அதனால் சும்மா அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி பிரிப்போம். அது கேஷ் இவ்வளவு இருக்காது. இப்போ கேஷ் அவங்க ஃபுல்லாக கொடுக்கறதுனால காமனாக ஓடுவாங்க. சின்ன பிள்ளைங்க எவ்வளோ ஓட முடியுமோ ஓட்டிட்டு வந்துடுறாங்க. அவங்களுக்கு பார்ட்டிசிபேஷன் தான் மெயின். இந்த சின்ன பிள்ளைங்கெல்லாம் வர்ற பேரண்ட்ஸ் எல்லாம் ஜெயிக்கணும்னு வர மாட்டாங்க. அட்லீஸ்ட் அந்த பார்ட்டிசிபேஷன், அந்த கலந்துக்கிட்டவங்கிற ஒரு இது, அந்த அவங்க கொடுக்குற டிஷர்ட்டு இதெல்லாம் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய இது. அவ்வளோதான். கொடுக்குற பணத்துக்கும் அவங்களுக்கும் நம்ம தான் ஒரு கலந்துக்குங்கிற ஒரு எண்ணம் தான். இது ஸ்டேடியத்தை தொடங்கி வல்லம் பெரியார் சிலை வரைக்கும் போயிட்டு கிரிக்கெட் ஸ்டேடியம். ஆக்சுவலாக சார் கேட்ட கேள்விக்கு இது மோர் அவேர்னஸ் இந்த மாதிரிலாம் பண்ணணும். இப்போ சார் சொல்லிக்கிட்டாங்க இல்லையா, இப்போ நான் தான் கஷ்டப்பட்டு ஸ்டேடியத்தில் இருப்போம். தட்ஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம எல்லா இடத்துலையும் போட்டி நடத்துகிறோம், காலேஜ் பசங்களுக்கு போட்டி நடத்துகிறோம், அது ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. எல்லாரையும் அப்படி கொண்டு வரதுங்கிறது ஒரு பெரிய அவேர்னஸ். சார் கன்செப்ட் எப்படின்னா எல்லாரையும் இதில் இன்வால்வ் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் வயசானாலும் என்னால் முடியாது அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸுக்கே இருக்கக்கூடாதுங்கிறதா அது. அவர் ஒரு 2 கிலோமீட்டர் ஓடினாலும் ஓகே ஓடிட்டேங்கிறது தான். அவர் சொன்ன மாதிரி 4 சிட்டிக்கு நம்மளால ஓட முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அவர் ஓட பண்ணலாம். நன்றி. இப்போ அதே மாதிரி ஒரு சின்ன கருத்து மட்டும், இதில் பார்த்தீங்கன்னாக்க காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். நல்ல ரன்னர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா லெவலில் இதுக்கு போட்டி இருக்கும். இது ஆல் இண்டியா லெவலில் பதிவு வரும். ஆனால் நம்ம சார் என்ன சொல்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணணும். அதுலேருந்து பதிவுகளை குறைச்சி பண்ணணும். ஏன்னா அந்தளவுக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். அது ஒரு நல்ல தஞ்சாவூரில் ஒரு இந்த மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட் வந்து அது ஒரு இவ்வளோ இதில் பண்ணும் பொழுது அண்ணாவுடைய தலைமையில் பண்ணும்போது அடிக்கடி இந்த மராத்தான் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா இந்த கமர்ஷியலாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் கலந்துக்கிற முத்துமார் சொல்கிற மாதிரி கலந்துக்கிற நீக்ரோஸ் எல்லாம் வருவாங்க. அப்புறம் தான் எல்லாத்துலேயும் ஜெயிப்பாங்க. பட் அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், அவங்கலாம் ரூல் போட்டோம். அப்படி கிடையாது. அவங்கெல்லாம் ரெகுலராக இது மாதிரியே ஓடி அவங்க வேற வேலையே இல்லாமல் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஊராக போய் மராத்தான் ஓடி ஏர்னிங் மணி. அவன் வேற ஒன்றுமே வேலை கிடையாது அவனுக்கு. அவன் தான் ஜெயிப்பான். பொம்பளைங்க ஆம்பளைங்க எல்லாம் அவன் தான் ஜெயிக்குங்க. எப்படி வச்சுக்கினாலும் கேட்டகரி. அதனால இப்போ நாங்கள் பார்த்தா ஒரு 2-3 இது வந்து அவங்களே டாமினேட் பண்ணோன்னு அவங்கள கம்ப்ளீட்டாக நேரடியாக சொல்லி வரக்கூடாது. இந்தியன் ஆக்கர்ஸ் அப்படிங்கிற மாதிரி போனாங்க. ஃபாரின் ஆக்கர்ஸ் கிடையாது. பாட்டு ஓடிட்டு இருப்பாங்க. இங்கே வந்து பாஸ்போர்ட் எடுத்து இங்கே வந்துடுறான். இந்தியா ஃபுல்லாக அவன் எங்கே ரூம் போட்டுக்கிறான். எங்கே மராத்தான் இருக்கிறான். ஓடி கேஷ் வேலையே கிடையாது. வேலை வந்து ஓடி ஜெயிச்சுட்டு கேஷ் அவார்ட்னா 10,000 15,000 கொடுப்பாங்க. ஒரு மாதத்தில் 2-3 இடத்துக்கு போனாலும் முடிச்சுட்டு
குழப்பே இப்படி தான். அதனால அதை அவாய்ட் பண்ணுறோம். நாங்கள் தான் ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணணும். அவங்க செலவு பண்ணி செய்கிறாங்க. அவர் நல்ல ஒரு முயற்சி எடுக்கிறார். அவர் உலகநாதன். அவர் வந்து ஃபேமிலிக்காக, பையனுக்காக, சமுதாயத்துக்காக, எல்லாத்துக்காகவும் அவர் வந்து தனிப்பட்டு தன்னுடைய சொந்த இதில் பண்ணுறாரு. அவருக்கு நம்மெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற அளவில் தான் உலகநாதன். நன்றி. அவர் தான் உலகநாதன். ஏன்னா பத்திரிகை நம்ம உலகநாதன் சொல்லிட்டு இருக்கோம். அவர் வந்து பேச விட மாட்டேங்கிறாரு. அதனால அவர் தான் உலகநாதன். செயல்பாடு அவருக்கு எங்களுடைய நன்றியும் பாராட்டுதல் நிறைவாக நன்றி சந்திரமௌலி ஆசிரியர் அவர்களை தஞ்சாவூர் தனுவர்ஷன் அறக்கட்டளையின் சார்பாக நடைபெறுகின்ற நவம்பர் 14ஆம் தேதி நடைபெறவுள்ள மாரத்தான் போட்டியின் துவக்க விழாவிற்கு தலைமையேற்று முதல் பதிவினையும் மேற்கொண்டுள்ள நமது தஞ்சாவூர் தடகள சம்மேளனத்தின் தலைவர் அவர்கள் ஐயா அவர்களுக்கும் செயலாளர் ஐயா செந்தில்குமார் அவர்களுக்கும் இந்த நிகழ்விற்கு வருகின்ற அனைவரையும் வரவேற்ற டாக்டர் சாத்தப்பன் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்வினை சிறப்பாக நெறிவுபடுத்திய நமது பொறியாளர் முத்துக்குமார் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்வை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல இருக்கின்ற தூதுவர்களாக செயல்பட இருக்கின்ற நமது செய்தியாளர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும், இங்கே வருகின்ற அனைவருக்கும் மற்றும் நமது தடகள சம்மேளனத்தின் பொறுப்பாளர் அசோக்குமார் அவர்களுக்கும் நிகழ்வின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தஞ்சாவூர் தனுவர்ஷன் அறக்கட்டளை 100 மாணவர்களை தத்தெடுத்து படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் 4 மாணவர்கள் எங்கள் பள்ளியை சேர்ந்தவர்கள். அதற்கு சாட்சியாக நாங்கள் இருக்கின்றோம். முதல்ல அவர்கள் எங்கள் பள்ளியில் தான் அந்த பணியை தொடங்கினார்கள். அந்த மாணவர்களுக்கான கல்வி கட்டணங்கள், பாடநூல்கள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது வந்து கொரோனா காலத்தில் அவர்கள் நிறைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு பணியாக தான் இந்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி. அதை சிறப்பாக நடைபெறுவதற்கு நாம் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வுக்கு வந்திருந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து நன்றி. நிறைவாக நாட்டுப்பண்